நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கான சாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரியான ஒரு பிக்சலேட் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை நீங்களாக வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு எஃபெக்ட்டை நீங்களாகவே வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது தேவையான சாம்பிள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோக்கான லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நான் வந்து என்னோட ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செலக்ட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் இந்த ஹேர் எல்லாம் வந்து எனக்கு வந்து அடிபடுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கு மேலே வந்து ஒரு லெவல்ஸ் லேயர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன், லெவல்ஸ் வந்து கொடுக்குறேன். லெவல்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹேர் எல்லாம் வந்து தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து டார்க்கன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி டார்க்கன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் வந்து இந்த மேஜிக் வான் டூலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இங்கே லெவல்ஸ் இருக்குங்களா, இந்த பேராமீட்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோன்னே என்னோட சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த லெவல்ஸ் லேயரை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயருக்கு நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? மாஸ்க் அப்ளை பண்ணோன்னே எனக்கு தேவையான இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் மாஸ்கிங் பண்ணணும் இல்லை ஹேர் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கொடுங்க. கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ரிஃபைன் ப்ரஷ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த ஹேர் நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் ரிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு தேவையான அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 1920க்கு 1080 பிக்சலில் 300 dpi ரெசல்யூஷன் வச்சு நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட சப்ஜெக்ட்டை இங்கே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்படி சப்ஜெக்டை நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் லேயருக்கு கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணுறேன். கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கிரேடியன்ட் இருக்கும். இதில் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை எடிட் பண்ணுறோம். இந்த கிரேடியன்ட் எடிட்டரில் இந்த பிளாக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் லைட் கிரேக் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? லைட்டாக கிரே கலர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஒயிட்டையுமே செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டான கிரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இதோட இந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டைலை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரேடியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ள பிளாக் இருக்க மாதிரி இருக்குது. அதை அவுட்டரில் வர மாதிரி மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்படி எனக்கு வந்துடும். இப்போ இதை மூவ் பண்ணி அந்த தலைக்கிட்ட வர மாதிரி நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது சப்ஜெக்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 2 காப்பி எடுக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த லேயருக்கு ரீநேம் பண்ணுறேன், பிக்சலேட். ஓகேங்களா? அப்படி சொல்லி ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிவிட்டு லேயர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே இருக்கிற லேயருக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சலேட் 2, மேலே இருக்கிறது வந்து பிக்சலேட் 3 அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க இந்த 2 லேயரையும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே கடைசியாக இருக்கிற இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நெகட்டிவ் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெகட்டிவ் மாஸ்க்னா என்ன அப்படின்னா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிடும். அதாவது மாஸ்க் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். மாஸ்க்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நான் நெகட்டிவ் மாஸ்க் அப்ளை பண்ணதால் என்னோட சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருச்சு. பட் சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ்க்கை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் அதோட டென்சிட்டி நான் வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து இங்கே ப்ரஷ் அப்ளை பண்ண போகிறேன். அப்படி ப்ரஷ் அப்ளை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் என்னோட சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்து டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ப்ரஷ் வந்து இது மாதிரியான ஸ்கொயர் ப்ரஷ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக சிசியில் அதுவாகவே இருக்கும். ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இந்த கேர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லீகசி ப்ரஷஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அந்த லீகசி ப்ரஷஸ்க்குள்ளே இது மாதிரி ஸ்கொயர் ப்ரஷஸ் அப்படின்னு ஒரு ப்ரஷஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைசியாக இது மாதிரி ஸ்கொயர் ப்ரஷஸ் அப்படின்னு ஒரு ப்ரஷஸ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர் ப்ரஷஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ப்ரஷ், இப்போ நான் வந்து ப்ரஷ் 11 நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது F5 கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது ப்ரஷோட செட்டிங்ஸ் இந்த பேனல் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிப்ஸை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்பேசிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 அந்த ரேஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. வச்சுட்டு அடுத்தது ஷேப் டைனமிக் ஆன் பண்ணுங்கள். ஷேப் டைனமிக்கில் சைஸ் ஆஃப் ஜிட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 100% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங்கில் வந்து இங்கே மேலே இந்த போத் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்கேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்கேட்டர் ஆகிற அந்த விஷயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எவ்வளோ உங்களுக்கு ஸ்கேட்டரிங் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஓகே கொடுத்துருங்க. இது இந்த பேனல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபால்ட்டு கலர், அதாவது டி ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் இங்கே நான் வந்து இப்படி லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஸ்கொயராக வந்து ப்ரெஷ் ஆகும் பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் வேணும்னா வந்து ப்ரெஷ்ஷை பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் சின்னது பண்ணி ப்ரெஷ் பண்ணுறது, அப்புறம் ப்ரெஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மாஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் அதோட டென்சிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிக்சலேட் மட்டும் தெரியும். ஓகேங்களா, சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிடும். இப்போ இந்த பேனல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ Pexelate 2 அப்படின்ற இந்த லேயரை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லேயருக்கு ஃபில்டரில் போயிட்டு லிக்யூஃபை வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, லிக்யூஃபை அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அது ஃபேஸ் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃப்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரீஸை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸுக்கு மட்டும் நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து லிக்யூஃபை எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது அந்த இடம் வந்து பாதிக்காது. ஓகேங்களா, அதனால் இந்த இடத்துக்கு மட்டும் நான் வந்து ஃப்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த வார்க் டூல் இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் செலக்ட் பண்ணி இப்படி ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி அங்கங்கே கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் தேவைப்படுது. ஓகேங்களா, ஒருத்தவங்க ஃபுல்லாக தேவைப்படும், அப்படி நீங்கள் இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு வந்து கம்மியாக தேவைப்படும், அவங்க இது மாதிரி கொஞ்சம் கம்மியாக வந்து இதை வந்து வார்ப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்படி வார்ப் பண்ணிவிட்டு அடுத்தது ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ நான் வார்ப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி வந்து சப்ஜெக்ட் கிடைக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லேயருக்கு அதே மாதிரி நெகட்டிவ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நெகட்டிவ் மாஸ்க் கொடுத்தோன்னே என்னோட சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிரும். அடுத்தது இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதோட டென்சிட்டி நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, காரணம் என்ன அப்படின்னா எங்கே நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, டெம்பரரியாக நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் தெரிகிற மாதிரி நான் வந்து டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ரஷ்ஷோட கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் வந்து சேவில் இருக்குது. ஓகேங்களா, அதே ப்ரஷ்ஷோட நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நடுவில் இப்படி ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ்ஷோட சைஸில் நீங்கள் அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி இந்த ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக 100% வந்து மாற்றிக்கோங்க. இப்படி தேவையான இடத்துல நான் வந்து பிக்சல் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் டென்சிட்டியை 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு தேவையான அந்த பிக்சல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது சப்ஜெக்ட், அதாவது மேலே நம்மளோட தெரியிற அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ டாப் லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப் லேயரை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் மாஸ்க் வேணாம், நார்மல் மாஸ்க். ஓகேங்களா, எந்த கீயும் பிடிக்காம நீங்கள் வந்து மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்படி நார்மலாக ஒரு மாஸ்க் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ். ஓகேங்களா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஜென்ரல் ப்ரஷஸில் இருக்கும் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து பிளாக் மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ எங்கெங்கெல்லாம் தெரிய வேணாம்னு நினைக்கிறீங்க அங்கே லைட்டாக வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த எஜஸ் மட்டும் இப்படி லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இது மாதிரி ரொம்ப அதிகமாக ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவையான அந்த ஏரியா நீங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே நீங்கள் மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் ப்ரஷோட சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20%, 10% அப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நமக்கு தேவையான அந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் பிக்சல் ஃபார்மேட்டில் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டர் கேலரியில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதாவது டெக்ஸ்சர்னு இருக்கும். அந்த டெக்ஸ்சரில் பேட்ச் ஒர்க்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்து எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிடோன்னே ஓகே கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதால இந்த ஃபில்டர் வந்து ஸ்மார்ட் ஃபில்டராக வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாஸ்க் வந்து அதுவே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாஸ்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுங்கள்.
ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிக்சல் எஃபெக்ட் தேவையில்லையோ அங்கே நீங்கள் லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரஷோட ஒப்பாசிட்டி நீங்கள் வேணா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 80% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இவங்களோட கண் இது மாதிரி எனக்கு தேவையான இடத்துல மட்டும் நான் லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு தேவையான அந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து தேவையான எஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் மேப். ஓகேங்களா? கிரேடியன்ட் மேப் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயரோட பிளெண்டிங் மோட போயிட்டு நார்மலில் இருந்து லைட்டனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். லைட்டன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஒப்பாசிட்டியை வந்து 50% வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 50% வச்சுட்டு அடுத்தது இப்போ அந்த கிரேடியன்ட் எடிட்டரில் போயிட்டு தேவையான அந்த கிரேடியன்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த கிரேடியன்ட்டை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கிரேடியன்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென்றல் பாரதி அப்படின்னு கிரேடியன்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த கிரேடியன்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கிரேடியன்ட்டில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஒரு வேறு கலர் கிடைக்கும் பாருங்கள். இது மாதிரி வேணுன்ற கலர் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கிரேடியன்ட் வேணால் ஆட் பண்ணலாம். மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன். மறுபடியும் கிரேடியன்ட் மேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நார்மலில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட் லைட்டுக்கு வந்து பிளெண்டிங் மோட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் வேறு ஒரு கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் கிரேடியன்ட் எடிட்டர் போகிறேன். வேறு ஏதாவது கலர் டார்க் கலர் கொடுக்கலாம் பாருங்கள். இப்படி ஒரு கலர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கலர் கொடுத்துட்டு மறுபடியும் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்து அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெவல்ஸ் அப்ளை பண்ணுறேன். லெவல் கொடுத்துட்டு கொஞ்சம் லெவல் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்து லைட்டாக வந்து சப்ஜெக்ட் மட்டும் பிரைட்னஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன். எக்ஸ்போஷர் கொடுக்குறேன். எக்ஸ்போஷரில் ஆஃப் செட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமா கரெக்ஷன் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள். இப்போது இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு. ஓகேங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நார்மலாக இப்படியே இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான அந்த பிக்சல் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எந்த ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போங்க. அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து இந்த கிரேடியன்ட்டையும் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.